இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை பத்தி நினைச்சு பாக்குறீங்களோ அது நடக்கும். யாருக்காவது 50 லட்ச ரூபாய் சொந்தமா வீடு வேணுமா? ஒரு ஐடியா சொல்றேன். 50 லட்ச ரூபாய் வீடு நீங்க வாங்குற மாதிரி கனவு காணுங்க, கற்பனை பண்ணுங்க, நினைச்சு பாருங்க, மற்றவங்கிட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி வீடு எங்காவது இருந்தா சும்மா போங்க, காசு பணம்லாம் வேண்டாம். சும்மா அப்படியே போயிட்டு பந்தாவா இந்த வீடு எவ்வளோ 50 லேக்ஸா, உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்க வேண்டாம். அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும், பரவாயில்ல. ஸோ 50 லேக்ஸா என்ன வாங்குறீங்களா? வாங்காம வருவாங்க, வாங்காம வருவாங்க. முதல்ல காட்டு போய் சுத்தி பாருங்க, ஸ்விம்மிங் பூல் இல்லையா, சும்மா பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு பந்தாவா பேசிட்டு நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் அப்படின்னு வந்துருங்க. அப்போ அந்த 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 ஒரு நிகழ்ச்சி பதிவாகுமா மண்டைக்குள்ள? அப்ப நினைச்சு பார்க்குமா? அப்ப அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குங்க. கனவு காணுங்க. ஒரு 50 லட்ச ரூபாய் வீட்டுக்குள்ள அப்படியே உள்ள என்டர் ஆகிற மாதிரி, பால் காய்ச்சற மாதிரி, டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போற மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு இது நம்ம சொந்த வீடுங்க, ரீசெண்டா கட்டினேன்னு சும்மா கனவு காணுங்க, கற்பனை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு யாராவது வராங்களா? வாடகை வீட்டுல இருக்கீங்களா? கேட்கறாங்க, வாடகை எவ்வளோ? 10,000 ரூபாய். சொந்த வீடு வாங்கிடுவேன், சும்மா போய் சொல்லுங்க. அடுத்த முறை வரும்போது சொந்த வீடு 50 லட்ச ரூபாய், சும்மா போய் சொல்லுங்க. இப்படி பொய் சொல்லி நினைச்சு பார்த்து பேசி கற்பனை பண்ணும்போது என்ன தெரியுமா? இந்த பதிவுகள் பிரபஞ்சத்துக்குள்ள போய் சேருதா? என்ன தெரியுமா? அந்த 50 லட்ச ரூபாய் வீடு உங்களை தேடி வரும். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. இங்க பாருங்க, இதுல காமெடி என்னன்னா, 40 லட்ச ரூபாய் வீடு கனவு காணா 40 லட்சம் தான் கிடைக்கும். 1 கோடி ரூபாய் கனவு காணா 1 கோடி தான் கிடைக்கும். அவ்வளவு பர்ஃபெக்ட்டுங்க. இதுல இன்னொரு காமெடி சொல்றேன். 10 லட்ச ரூபாய் வீட்டுக்காக யோசிக்கிறதும் 10 கோடி ரூபாய் வீடு யோசிக்கிறதும் ரெண்டுக்கும் ஒரே எண்ணம் தான். உங்க கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு. நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான், கொஞ்சமா யோசிப்போம். ஒரு 10,000 ரூபாய் அது அவ்வளவுதான், பிச்சைக்காரத்தனம். கேட்கறதா கேட்கறீங்க, சும்மா தானே கேட்கறீங்க. நிறைய கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு நாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறோம், நமக்கு இவ்வளவுதான் அப்படின்னு. புரிஞ்சுக்குங்க. யாரெல்லாம்